தர்மம் எப்படி பண்ணணும், எந்த எதிர்பார்ப்பும் பார்க்க கூடாதுரா. இல்லன்னு உனக்கு நீ ஓடி போய் கொடுக்கணும். அவன் கேட்டு கொடுக்கறது இல்ல தர்மம். நீ ஓடி போய் பண்றியா, அதுதான்டா தர்மம். அது எப்படிப்பட்ட தர்மம்? உன் மரணத்துல குதிரை மாதிரி வரும்டா அதுன்றான். அதனால சொல்றான், ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமே. உன் மரணத்துல கூட அவன் பொண்டாட்டி காப்பாத்த மாட்டா, புள்ள காப்பாத்த மாட்டா, சொத்து காப்பாத்தாது, எதுவும் காப்பாத்தாதுரா. தர்மம் மட்டும் தான்டா காப்பாத்தும். அந்த தர்மம் காப்பாத்துதுன்றதுக்கு ஒரு அடையாளம் கர்ணன். கர்ணனுக்கு முன்னாடியும் அப்படி ஒரு தர்மவான் வந்ததில்லை, கர்ணனுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு தர்மவான் வந்ததில்லை. அதனாலதான் நான் அடிக்கடி கர்ணனை ஒப்பிட்டே சொல்லுவேன். ஏன்னா அவனுக்குன்னு சுயமா எதையுமே வச்சுக்கல. அவன் எல்லாமே மக்களுக்கு 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 தர்மத்தை பண்ணான். அந்த தர்மத்தால கடவுளால கூட அவன் அழிக்க முடியாம கடவுள் போய் அவங்கிட்ட பிச்சை எடுக்கிறான். உன்னுடைய உயிரை தானமா கொடு, ஏன்னா உன்னை கொல்ல முடியல என்னால. தர்மம் எப்படி பண்ணணும், எந்த எதிர்பார்ப்பும் பார்க்க கூடாதுரா. இல்லன்னு உனக்கு நீ ஓடி போய் கொடுக்கணும். அவன் கேட்டு கொடுக்கறது இல்ல தர்மம். நீ ஓடி போய் பண்றியா, அதுதான்டா தர்மம். அது எப்படிப்பட்ட தர்மம்? உன் மரணத்துல குதிரை மாதிரி வரும்டா அதுன்றான். அதனால சொல்றான், ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமே. உன் மரணத்துல கூட அவன் பொண்டாட்டி காப்பாத்த மாட்டா, புள்ள காப்பாத்த மாட்டா, சொத்து காப்பாத்தாது, எதுவும் காப்பாத்தாதுரா. தர்மம் மட்டும் தான்டா காப்பாத்தும். அந்த தர்மம் காப்பாத்துதுன்றதுக்கு ஒரு அடையாளம் கர்ணன். கர்ணனுக்கு முன்னாடியும் அப்படி ஒரு தர்மம் எப்படி பண்ணணும், எந்த எதிர்பார்ப்பும் பார்க்க கூடாதுரா. இல்லன்னு உனக்கு நீ ஓடி போய் கொடுக்கணும். அவன் கேட்டு கொடுக்கறது இல்ல தர்மம். நீ ஓடி போய் பண்றியா, அதுதான்டா தர்மம். அது எப்படிப்பட்ட தர்மம்? உன் மரணத்துல குதிரை மாதிரி வரும்டா அதுன்றான். அதனால சொல்றான், ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமே. உன் மரணத்துல கூட அவன் பொண்டாட்டி காப்பாத்த மாட்டா, புள்ள காப்பாத்த மாட்டா, சொத்து காப்பாத்தாது, எதுவும் காப்பாத்தாதுரா. தர்மம் மட்டும் தான்டா காப்பாத்தும். அந்த தர்மம் காப்பாத்துதுன்றதுக்கு ஒரு அடையாளம் கர்ணன். கர்ணனுக்கு முன்னாடியும் அப்படி ஒரு தர்மவான் வந்ததில்லை, கர்ணனுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு தர்மவான் வந்ததில்லை. அதனாலதான் நான் அடிக்கடி கர்ணனை ஒப்பிட்டே சொல்லுவேன். ஏன்னா அவனுக்குன்னு சுயமா எதையுமே வச்சுக்கல. அவன் எல்லாமே மக்களுக்கு 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 தர்மத்தை பண்ணான். அந்த தர்மத்தால கடவுளால கூட அவன் அழிக்க முடியாம கடவுள் போய் அவங்கிட்ட பிச்சை எடுக்கிறான். உன்னுடைய உயிரை தானமா கொடு, ஏன்னா உன்னை கொல்ல முடியல என்னால. தர்மம் எப்படி பண்ணணும், எந்த எதிர்பார்ப்பும் பார்க்க கூடாதுரா. இல்லன்னு உனக்கு நீ ஓடி போய் கொடுக்கணும். அவன் கேட்டு கொடுக்கறது இல்ல தர்மம். நீ ஓடி போய் பண்றியா, அதுதான்டா தர்மம். அது எப்படிப்பட்ட தர்மம்? உன் மரணத்துல குதிரை மாதிரி வரும்டா அதுன்றான். அதனால சொல்றான், ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமே. உன் மரணத்துல கூட அவன் பொண்டாட்டி காப்பாத்த மாட்டா, புள்ள காப்பாத்த மாட்டா, சொத்து காப்பாத்தாது, எதுவும் காப்பாத்தாதுரா. தர்மம் மட்டும் தான்டா காப்பாத்தும். அந்த தர்மம் காப்பாத்துதுன்றதுக்கு ஒரு அடையாளம் கர்ணன். கர்ணனுக்கு முன்னாடியும் அப்படி